போன முறை வாங்கினாங்க கிரைண்டருக்கு என்ன நடந்தது? அப்போ அந்த ஆளோட நான் என்ன சொல்கிறது, பொழுது கோவிலேருந்து இந்த காய்ச்சி ஒன்று கேட்கலாம். அந்த ஆள்கிட்ட கடையில் ஒரு கிரைண்டர் கண்டுக்கிட்டா ஐயோ அந்த கிரைண்டர் எங்கே ஆளுண்டு ஏன்னா எங்களை கிரைண்டர் மாதிரியே கிடந்து. அப்போ எங்கே ஆளுண்டு கேட்க அந்த சொல்லி கூட அப்பா கண்டு எவ்வளோப்பா கொடுத்தனே? அது 3500 ரூபாய். அதாவது வந்துட்டு ஒரு ப்ரீமியம் லுக் கொண்டு வரணும் அப்படின்னாக்காட்டி இந்த புட்டியை வந்துட்டு ஜூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு சொன்னால் படிக்கானு காய்க்கிறீங்களா? இப்போ என்னென்றாலும் இப்போ பிடிச்சாங்க அந்த அந்த ஆனால் இந்த கதைக்கு அப்பா யோசிப்பா ஒரு நல்ல பிள்ளைய அப்படியா ஒரு கதையில் காய்க்கிறாங்க. சரி அவன் தெரியுதான் எனக்கு. அப்போ அந்த வெடிப்புகள் வந்துட்டு எங்கெல்லாம் இருக்குதுன்றது ஆள் வந்துட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட சொல்லி கிரைண்டர் வேண்டி அந்த வெடிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி அதை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் அதை தான் வந்துட்டு பாவிச்சு வந்துட்டு நாங்கள் எங்களோட சிவருக்கான புட்டியை வந்துட்டு வைக்க போகிறோம். இடத்துக்கு அடிச்சுட்டு செகண்ட் கோடு வந்து ஒரு மணத்தியாலம் கழிச்சு செகண்ட் கோடு அடிக்குவோம். அடிச்சுட்டு நிலத்துக்கு ஒவ்வொரு விதமாக வந்துட்டு செய்வாங்க. இப்போ எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படின்றதையும் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக செய்கிறீங்க வேலை நீங்கள்? இதே மாதிரி வரணும். இப்போ இதில் இருக்கிற மாதிரியே வரணும். ஆனால் வராது. உங்களுக்கு தானே ஒரு சோசியல் மீடியாவில் போட்டு 1000 பேர் வருவாங்க கஸ்டமர்னு கேட்டால் 1000 பேர் இல்லை 10,000 பேர் வருவாங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் உண்மையான சரியான வேலைக்காரர் அப்படி வந்து வேலை செய்வாங்க அப்படின்றதான் நீங்கள் விஷயம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் செல்லக்கலை. ஓகே. இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் அதை திரும்ப சொல்லணும் இல்லை. ஆனால் அது இப்போ நம்ம வணக்கம் சொன்ன உடனே வந்து அடுத்த வரக்கூடிய கதை வந்துட்டு அதுதான். ரைட். அந்த வகையில் வந்துட்டு இப்போ இந்த வீடியோலையும் நாங்கள் என்னத்தை காட்ட போகிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு எங்களோட ரெஸ் கோட்டை பார்த்தாலே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னமாக இதில் மூங்கலினாக சத்தியம் பண்ணுங்க. அப்போ மூங்கலிட்டீங்களா? நீ கழுவில. ரைட். அப்போ கழுவிட்டீங்க. ஓகே. அக்னி பல்லுந்துட்டு இவன் பல்லுந்துட்டு இல்லையாண்டா? ரைட். ஓகே. அப்போ வந்துட்டு உண்மையிலேயே நேற்றைய தினம் வந்து படுக்கைக்குள்ளே கவிதாஸ் படுக்கைக்குள்ளே வந்துட்டு 2 மணி என்ன அப்படி இருக்குந்தானே இல்லை 2:30 3:30 4:30 ரைட் அந்த மாதிரிக்கு இருக்கும். அப்பா படுக்கைக்குள்ளே அப்போ அந்த கடைசி ஓடி நேற்று 12:30 கிட்ட வருவேன். ரைட். அப்போ 12:30 1:30 2:30 3:30 அப்படி ஓட பண்ணி விடுவோம். ரைட். ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு படுத்துனாங்க. உண்மையிலே வந்து நான் படுக்கைக்குள்ளே 4 ஹால் இருக்கும். சரியான மாதிரிக்கு டயர்டு வந்துட்டு படுத்துருந்தேன். ஒரு கோல் ஒன்று வந்ததால் காய்ச்சி கொண்டு வந்துட்டு படுக்க வந்துட்டு 4 மணி ஆகிட்டுது. அப்போ சரியான மாதிரிக்கு நிறுத்த போயிட்டு ஒரு 9:30 அப்படி இருக்கும் வந்துட்டு அப்பா தான் வந்து எழுப்பினார். அப்படின்னு சொன்னால் தம்பி இப்படி அந்த புட்டி வேலை செய்கிற அண்ணாக்கள் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் கதைக்கணுமான்னு சொல்லி. அப்போ புட்டி வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னோடனே எனக்கு டக்குன்னு வந்துட்டு ஒரு இதாக போய்ட்டு என்ன சொல்கிறது, அவங்க தூரத்துலேருந்து வர சொல்லிவிட்டு நான் நிறுத்த சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி போட்டு நான் டக்குன்னு எழும்பி போக வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த சிவரை வந்துட்டு உறைஞ்சி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, தம்பியா அந்த நாங்கள் சொன்ன பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டீங்களோ அப்படின்னு கேட்கையும் வந்து நாங்கள் நேற்றைய தினம் வந்துட்டு இந்த புட்டி வாங்குறதுன்னு சொல்லி போட்டு வந்துட்டு ஜெஃப்னாக்கு வந்துட்டு போனாங்க. அப்போ போயிட்டு நிறைய கடைகளில் வந்துட்டு விலைகள் எல்லாம் விசாரிச்சுனாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டின் அதாவது இன்டீரியர் புட்டின்ற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1000 to 1100 ரூபாக்குள்ளே எல்லா இடமுமே வந்து போகுது.
அப்போ நெல்லியடியில் உள்ள ஒரு கடை ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு அந்த புட்டியை வந்துட்டு கொஞ்சம் மலிவாக எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ நீங்கள் யாரும் உங்களோட வீட்டுக்கு ஈவன் புட்டி வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் எங்களை கண்டாக்ட் பண்ணால் நான் இந்த கடையில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நானுமே வேணும்னு சொன்னால் கதைச்சி உங்களுக்கு குறைச்சி வாங்கி தருவேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா வந்துட்டு புட்டி வாங்கியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கையும் நான் சொன்ன வந்துட்டு புட்டி எடுத்துகிட்டு வரேன், வேறு என்ன தேவை அப்படின்னு கேட்கையும் வந்து அண்ணா சொல்லியிருந்தார் ஒரு கிரைண்டர் ஒன்று வாங்கி தாங்க எங்களுக்கு அந்த வெடிப்புலையோக்கா வெட்டி நாங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ கிரைண்டர்ன்னு சொல்லும்போது தான் வந்துட்டு ஞாபகம் வருது. அப்போ போன முறை வாங்கினாங்கிற கிரைண்டருக்கு என்ன நடந்தது? ஓ கலவை போனேக்கு அப்புறம் எடுத்தால பிடிச்சதா நேரத்தையும் நாங்களுக்கு தெரியாது. நீங்கள் எடுத்தனைக்காக நீங்கள் இந்த இடத்துல சொல்ல விரும்ப மாட்டீங்களா? என்னடா இப்போ வந்துட்டு அப்பா வந்துட்டு கை அடிக்கன்னு சொல்லி நேரடியாக அப்பா வந்து காசும் நானுமே வந்துட்டு கொடுப்பேன். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமே கவிதாசிட்டு ஒரு 1000 ரூபா வேணா அப்போ அந்த 1000 கொடுக்கக்குள்ளே வந்துட்டு அப்பா சொன்னால் பின்னால் வந்தா அப்பா வந்து அடே என்னடா எனக்கு பார்த்துக்கிட்டேன் தாவன்னு சொல்லி நேரடியாக கேட்டோன்னே நான் ஆளுக்கு ஒரு 5000 கொடுத்தேன். ஆனால் முந்தி வந்து என்னென்னு சொன்னால் அப்படியான கேள்வியில் கேட்குற குறைவு. அப்போ ஆள் என்ன செய்வேன்னா இப்போ என் பொருள்களை எடுத்துக்கொண்டே அடைய வைக்கிறதோ இல்லாட்டி விற்கிற விளையாட்டுகளை தான் நாங்கள் கூட காட்டி கொண்டு வந்தோம். ஆனால் உண்மையிலே நாங்கள் மனசரியாக அப்படி நினைக்கல. ஏன்னா முழுக்க என்ன செய்யறது ஏன்னா இப்போ வேறு யாருமென்னு சொன்னால் நாங்கள் சந்தேகப்பட்டிருப்போம். அப்பா அப்படியா ஒரு காரியத்தை செய்வாருன்னு சொல்லி சந்தேகப்படையில. அப்போ சந்தேகப்படாத ரீதியில் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் போக தான் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கே ஒரு கடை வந்து ஒரு 5000 வச்சுக்க அவர் வந்து இந்த கிரைண்டர் வேலைகள் அந்த ஒட்டுற வேலைகள் அதுகளுக்கு எல்லாம் செய்கிறவர். அப்போ அந்த ஆளோட நான் என்ன சொல்கிறது பொழுது கோவிலேருந்து இந்த காய்ச்சி ஒன்று கேட்கல அந்த ஆள்கிட்ட கடையில் ஒரு கிரைண்டரை கண்டுக்கிட்டா ஐயா வந்து கிரைண்டர் எங்காலேண்டு ஏன்னா எங்களை கிரைண்டர் மாதிரியே கிடந்து. அப்போ எங்காலேண்டு கேட்க அந்த சொல்லி கூட அப்பா கண்டு அப்புறம் உங்கள் மோட்டரை போட்டான் பொழியில் குளிக்கிறாங்க. ஆனால் 2 பேர் சேர்ந்து குளிக்கிறாங்க உண்டா மகளே இன்னும் காட்டுக்குள்ளே எல்லாமே கிடையாது உங்களுக்கு காட்டிடா சரி. அப்போ அந்த ஐயா சொன்னார் உங்களோட அப்பா தானே கொண்டு வந்தது அந்த ஒரு இடவிலைக்கண்டு. அப்போ நான் அட ஓ கடவுளே பார்த்தியளவு அந்த எங்கிட்ட கொஞ்சம் ஒரு 2-3 கிரைண்டர் ரூபா கொண்டு தந்ததா அப்போ 1 எக்ஸ்ட்ரா கிடக்கண்டா அப்புறம் கொடுத்து விட்டேன் நான் தான் சொல்லி நீ அப்பா விட்டு கொடுக்கல என்ன பிரச்சனை அப்பாவே பிடிச்சி கொடுக்க கூடாது பிடிச்சி கொடுக்க எவ்வளோப்பா கொடுத்த நீ? அது 3500 ரூபாய்க்கு அந்த மட்டும் தான் போயிருக்கு ஜாமான். அதான் சரியான விலை 3.5 தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் ஐயாக்குமே நல்ல புழு என்னென்னா புது கிரைண்டர்ன்றபடியா. அப்போ அந்த வகையில் கிரைண்டர் போன முறை வந்துட்டு கலவை போனது இந்த முறை வந்துட்டு கிரைண்டர் வாங்கக்குள்ளே எனக்கு ஒரு இது என்ன சொல்கிறேன் நம்ம வாங்குறது எங்கட வீடு தானே அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு எங்கேயுமே புது கிரைண்டர் என்ன விலை 7,000 இனி கொடுக்குறோன்னா கூட கூடப்பா சில போன அன்றைக்கு பொறுமதி விளங்கி இல்லை. இப்போ 7,000 போகுதுன்னா ஒரு நடுத்தரமா கொடுக்கலாம். ஒரு 5-6 ரூபாய்க்கு கொடுக்கலாம் 5க்காவது கொடுக்கலாம். ஆமாம் ஆமாம் ஏன்னா கடையால் எடுத்துட்டாலே குறைவு தான். ஸோ அந்த மாதிரிக்கு வந்துட்டு நம்மளோட வீடுன்னு சொல்லிவிட்டு எங்கேயுமே நாங்கள் வைக்கிறது அதை வர்றவங்க ஒரு சில பேர் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பட் இருந்தாலும் ஓகே என்ன சொல்கிறது அவங்க செய்யக்கூடிய பலன் அவங்களுக்கு கிடைக்கும். ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்னத்தை காட்டப்போம் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் நெல்லியடிக்கு போய் வந்து புட்டி ஏற்றிட்டு வந்துட்டோம். ரைட். அந்த புட்டியை வந்துட்டு முழுமையாக ஏற்றினது சின்ன ஒரு வேலையாக இருந்துச்சு. நான் 100 ரூபாய்க்கு புட்டி ஏற்றவன் டக்கண்டு வேற்று போச்சு. அப்பா சொல்கிறாரு குப்பண்டு வேற்று போச்சு கும்பத்தால். அப்போ நான் என்ன செஞ்சோன்னு சொன்னால் அப்படியே புட்டியை வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு வந்து பின்னால் நான் வந்துட்டு கிரைண்டரை வாங்கி கொண்டு அப்படியே வந்தேன். அப்போ உண்மையிலே வந்துட்டு இப்போ நாங்கள் எங்களோட புட்டி வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு 2 ஒரு தம்பி ஒரு அண்ணா அவங்கள வந்துட்டு பிடிச்சிருக்கேன் மெல்லாத்துலேருந்து. உண்மையிலேயே அவங்களோட வேலை வந்து நல்ல ஒரு நீட்டான வேலையாக இருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். நீட்டான வேலையாக இருக்குதுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்தவ. இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு சிவருக்கு வந்துட்டு நாங்கள் புட்டி வைக்க போகிறோம்னு சொன்னால் லைக் இப்போ இந்த சிவருக்கு புட்டி வச்ச வந்து அதுதான் டக்குன்னு தானே என்னென்னு வச்சு நீ இருக்கு நீ கையாளா எல்லாரும் வைக்கிற பின்ன என்ன காலாலே வைக்கிற என்னென்னு வச்ச நீ என்ன மாதிரி வச்ச நீ புட்டி இருக்கு எத்தனை கோடு வச்ச நீ என்ன மாதிரி வச்ச நீ பெருசு அகலத்தை சொல்றியோ உயரத்தை சொல்றியோ அது பதிவையா அப்ப இப்ப நம்ம நீங்க பாக்குறீங்க புட்டி அப்படின்னு சொன்னா என்னன்னா இப்ப முந்தைய ஆக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சிவருக்கு வந்து இந்த புட்டியை வந்து யூஸ் பண்ணுறீங்களா ரைட். இப்போ சிவருக்கு வந்து நார்மலாகவே வந்து
பில்லர் அடித்து போட்டு வந்து ஒரு 2 கோட்டு பில்லர் அடித்து போட்டு வந்துட்டு பெயிண்ட் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் இப்போ இந்த புட்டி அதாவது வந்துட்டு ஒரு ப்ரீமியம் லுக் கொண்டு வரணும் அப்படின்னாக்காட்டி இந்த புட்டியை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு சொன்னால் இப்போ அந்த சிவருக்கு மேலால் நாங்கள் இந்த புட்டியை வந்துட்டு அடிச்சு விடைக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு சைன் இன்னும் தெரியுமில்ல புட்டி வேலையை பற்றி ஏன் புட்டி வைக்கிற சொல்லுண்ட நான் தெரியாமல் இல்லை நீட்டாக இருக்கும் சுவர் வந்து என்ன சொல்கிறது மண் பூஜை விட இதில் வச்சா அந்த க்ளீனாக இருக்கும் கண்ணாடிமாக இருக்கும் பளிச்சுட்டு இருக்கும் அந்த லைட்லாம் மட்டும் அந்த தெரிக்கிற மாதிரி இருக்கும் நீட்னஸாக இருக்கும் முடிஞ்சு விளக்கம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சு. அப்போ அந்த ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு ப்ரீமியம் லுக் கொண்டு எடுக்கணுமெண்டாக்காண்டி தான் அந்த புட்டி நாங்கள் வைக்கிறாங்க. அப்போ இப்போ நாங்கள் புட்டி சாமான் வந்துட்டு வேண்டி கொண்டு வந்துட்டோம். இப்போ அதை நாங்கள் வந்துட்டு பறிக்கிறதுலேருந்து அதுக்கு பிறகு வந்துட்டு அந்த அண்ணாக்கள் எப்படி அந்த வேலையை வந்துட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்றதையும் சேம் டைம் எங்கள்கிட்ட ஜிப்சம் அடிக்கிற தம்பியாக்களும் நிற்கிறாங்க. அவங்களோட வேலை திட்டங்கள் இப்போ என்ன மாதிரி ஒன்கோயிங்க போய்கொண்டிருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன். ரைட். அப்போ உண்மையிலே வந்துட்டு எங்களை நேசிக்கிற நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அன்பு செலுத்துவீங்க, ப்ரே பண்ணுவீங்க, எங்களோட வீடு முடியணும்னு சொல்லி. எங்களோட வீடு முடிகிறன்ற வந்து உண்மையிலே எங்களுக்கு மட்டும் என்ற கப்பால் உண்மையிலே நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பலன் அளிக்குமே சொன்னால் நான் எல்லா வீடியோக்களையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்துட்டு போயிட்டு புட்டியை வந்துட்டு இறக்க போகிறோம். என்ன வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இறக்கினா அப்புறம் அந்த வேலையை வந்துட்டு காட்ட போகிறோம் வந்து. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு அழகாக பார்க்கலாம். வந்துட்டு எங்களுடைய வீட்டு வேலைகள்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு வீடியோவாக போடுவோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வீட்டு வேலைகளை பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உதாரணமாக வந்து எங்கள்கிட்ட சார்வக்காண்ட வீடு கட்டைக்குள்ளே நான் பார்த்து நம்ம வந்துட்டு சார்வக்காக்கள் வந்து அவங்களோட வீடு கட்டுற எவ்ரிதிங் அதாவது அத்திவாரம் போட்டதுலேருந்து வீடு முடிவு மட்டும் வந்துட்டு அந்த வீடியோக்களை போட்டவங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேர் பார்த்து நம்ம வந்துட்டு பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இப்படியான விஷயங்களை வந்துட்டு செய்கிறோம். உங்களுக்கு நார்மலாக தெரியும் தானே இந்த ஹெல்பிங் சைடால் போயிருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனையால் அது சம்மந்தமான ஒரு டிசிஷன் வந்துட்டு ப்ரொசஸில் இருக்கிறதால நாங்கள் இப்போதைக்கு வந்துட்டு இதில் காட்டிக்கொண்டு இருக்கிறோம் வந்து. அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் 12:30 மணி ஆகுது. முகம் கழுவாமல் சில பேர் பல்லும் தீட்டாமல் நிற்கிறாங்க. சில பேர் பல்லும் தீட்டாமல் இந்த இடத்துல நின்று கொண்டு நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்துட்டு இப்போ எடுத்துக்கொண்டிருக்கோம். அப்படியே வந்து உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் அந்த அண்ணாக்கள் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுவோம் யோசிக்க புட்டு சத்தம் கேட்குது. நினைக்கிறேன் சாப்பாட்டு நேரம் வந்துட்டு இப்போ நாங்கள் சும்மா இருக்கக்கூடிய சில இடங்களை பசிக்க பஞ்சிப்படும். அவங்க வந்து வேலை செய்கிறதால டக்குன்னு பசிக்குமென்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ அண்ணா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு சாப்பாடு எடுக்க போகிறார் போல் இருக்குது வந்து. அப்போ நாங்கள் இப்போ போயிட்டு வந்து இந்த வானம் வந்துட்டு அப்போ நாங்கள் வந்துட்டு புட்டியை இறக்கி போட்டு அங்கால வேலையை வந்துட்டு அண்ணாவை சாப்பிட்டு வந்தோம். அப்புறம் என்ன மாதிரி செய்கிறாருன்றதையும் வந்து நாங்கள் காட்டுவோம். என்ன அப்போ இப்படியும் குளிக்காமல் பள்ளத்துக்கு போட்டு சாப்பிட்டு நிற்போம். என்ன இதே மாதிரியே காட்டி முடிச்சு விடுவோம். என்ன இப்போ சொல்லுங்க ஒரு யோசிப்பாங்க வந்து நான் இப்போ வரக்குள்ள பைக்கில் நான் வேறு உடுப்புகளோட வந்தேன். அப்போ வந்து அது இப்போ புட்டியில கேட்க மாற்று தானே வேணும். ஏன்னா நீ போட்டு வந்து அந்த ஸ்மோக்கிங் உடுப்பு இல்லை. அதெல்லாம் மாற்றி அதாவது பிராண்டட் உடுப்பு இல்லை. ஆமாம் அதால் வந்து மாற்றத்தான் பண்ணும் வந்துட்டு. இப்போ எதுவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் லெவலே வேறு. அதாவது உண்டு லெவலே வேறுடா. லண்டன், பாரிஸு, சுவிஸு, கனடான்னு வேறு. இந்த இந்த டிஷர்ட்டை பார்த்தா தெரியும். நார்மலாக அந்த டிஷர்ட்டை பார்த்தா தெரியும். இங்கே எவ்வளோவுமே இல்லை. எங்கேருந்து வந்து படி எடுத்து சொல்கிறேன். எங்கே எடுத்து நீ வேணியல்ல வந்து எங்கேருந்து வந்து மலேசியா வந்து உண்மையோடா உண்மை மலேசியா பார்த்துக்க எல்லாரும் பார்ப்பாங்க. ஓ இது படிக்கானு கேட்குறீங்களா? இப்போ என்னென்றாலும் இப்போ பிடிச்சான் அந்த நிப்பாட்டிடா குழங்க நீ அடுத்தாப்பா பாத்தியா நீ அப்புறம் திருப்பி போடுறியாடாப்பா என்ன அடிக்கணுமா கிடக்குப்பா அது நின்றுட்டு இல்லை என்னென்னா இவன் கதைக்கே யோசிச்சு கதைக்கணும். இப்போ யோசிக்காமல் செஞ்சு ஓட்டு அப்புறம் வீடியோ வந்து எங்கள்கிட்ட எடிட் பண்ணு கட் பண்ணு அழிச்சு ஓட்டு சொல்லப்படாது. நீ அப்படி சொல்கிறேல சொல்லப்படான்றேன். இப்போ உதாரணமாக வந்து பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று ஒரு பிள்ளை ஒன்று செஞ்சே பார்த்துருப்பீங்க வந்து தெரியும். அந்த வீடியோவை அது வந்து அதை அழிச்சு விடுங்க நான் நெட்டோரே ஆக்கினேன். அப்போ நான் உங்களுக்கு தம்பி இப்போ நான் வேறு யாரையும் வேணா பரவாயில்ல. இப்போ நான் போட்டது பார்த்தேன்டா இனி அதை அழிச்சு நடக்க போகுது. அதால் வந்து அது நாங்கள் அழிக்கல. அதே மாதிரி இப்போ நீ வந்து மலேசியா புள்ளை ஒன்று கிப் பண்ணன்னு சொல்கிற. இதை பார்த்துட்டு சில சிங்கப்பூர் புள்ள குழம்பும். அப்புறம் சிங்கப்பூர் புள்ள குழம்பினா அப்புறம் நான் அந்த மலேசியா கட்டத்தை கட் பண்ணுவோன்னு சொல்லி நான் கட் பண்ண மாட்டேன். அதால் இப்போ வேறு இப்போ கவிதாஸ் டிஷர்ட் எங்கேருந்து வந்தது கடையால் பார்த்து தான் அடுத்துவான். அவனும் தெரியும் பிரச்சனையில அவாய்ட் பண்ணுறாங்க நார்மலாக அப்படி கேட்கிறது. இது நான் எங்கே எடுத்தேன் பெட்டாக கடைசியாக போனது இருந்தது.
ஸோ அந்த மாதிரிக்கு முடிச்சு விட்டோம்னா ஜோலி இல்லை. இது விலாசத்துக்கு காய்ச்சி போட்டு பிறகு துன்பப்படுறது. ஆனால் இந்த கதைக்கு அப்பா யோசிப்பா, ஒரு நல்ல பிள்ளைய அப்படியா ஒரு கதையில் காய்க்கிறாங்க. சரி அவனுக்கு தெரியுங்க எனக்கு தெரியும். பம்பளை கதைக்கு வலிக்கு கதையப்ப இப்போ நானும் பிரச்சனை இல்லை. இப்போ அப்பா கொண்டு கொழுவினாண்டா இப்போ நாங்கள் சின்ன சொல்கிற கதை சில உண்மை என்னை நம்பிடுங்க. அப்போ ஒரு பெரிய ஆள் இருக்க உள்ளடத்தேக்குள்ள பார்த்தியா காய்ச்சி யோகனை மயக்க முடிஞ்சு விட்டுரும் கடைசியில். அப்பா கேட்கல, அப்பா சொன்னார் சொல்லு தம்பியை பற்றி எனக்கு தெரியும் தானே, அந்த கதையோட முடிஞ்சுது படம். அந்த லப்பலோட போச்சோம். சரியா, அப்போ நாங்கள் இப்போ இந்த இணலுக்கு நின்று நாங்கள் கதை கேட்க உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் அதுவும் இருக்காங்கல்ல உண்மையிலேயே வந்து அந்த வீடியோவில் கேட்கல அந்த வெயிலத்துக்கு நின்று நேற்று சொன்னால் நீங்கள் நேற்று ஒரு வாளியும் அந்த ஒரு இதுவும் பண்ணியிருந்தான் சாமான். அப்போ கார் குளம் திறக்கி போட்டு நேரம் வேலையில் இருக்கும். கதவை திறந்தோடு வந்து கேட்டான், ஐயா மாமா இது எப்போ வேலைக்கு தேவையாண்டான். நான் சொன்னேன் இனி என்ன இரவு செய்யலாம் பிடிக்கத்தான்டா. இப்போ பிடிக்க இறக்குவோம்டா. அப்போ பிடிக்க இறக்குவோம்டா. ஏன்னாண்டா உடம்பெற நோவுதான்டா. ஓ அதை தூக்கி வச்சிருக்கு. ஒரு 30 கிலோ வாளியை ஒரு 30க்கு கீழே வயசு உள்ள ஒரு படிக்கனால தூக்கில நிலைமையில இருக்கிறாண்டக்குள்ள நீ அந்த கேமரா வண்டி காட்டுவ அவனை டக்குன்னு காட்டுவ ஓடிடுவான் டக்குன்னு காட்டுவ. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்குள்ள நாங்கள் இப்போ அந்த வாங்கின சாமான், அதாவது வந்துட்டு இப்போ நம்ம புட்டியை இறக்கி போட்டு நம்ம வாங்கின சாமான் அண்ட் வந்துட்டு ப்ரைஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்குவா ஓடியா இருக்கும் டைம் ஆச்சு. கெட் ரெடி பாஸ் பாஸ் எங்களை அந்தப்படி வேறு என்ன உங்களை வீடு தேவையான சாமான்களும் கொஞ்சம் இந்த கொண்டாடு வருது கூடக்கண்ணா. ஆனால் அதுபடி உண்மையில் ஒரு நல்ல டிரைவர் என்ன டிரைவர் ஆள் இந்த காலம் வாங்கி பலி நெருப்பாள் நெருப்பு அதுபடி இடம் தானே இது. ஆள் தான் ஆள் முக்கியமாக ஒரு நல்ல டிரைவர். நல்ல டிரைவர். இது வந்தப்பா வந்து அந்த வீட்டு ஜிப்ஸத்துக்கு தேவையான அந்த புட்டி வைக்கிற சாமான் நினைக்கிறேன். அப்படியே உள்ளே விடுங்கோ. ஓ அப்படியே சுலபமாக இருக்கும் கொண்டு வைக்கிறதுக்கு. ஆளப்போ இருந்துரு உங்களுக்கு அதுபடியே அது இந்த காலம் வாங்கி ஆளது அங்கே செஞ்சால்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட வரதர் கவிதாஸ் இல்லாட்டி கொண்டு வர பார்த்து அடுப்பை பார்த்தியோ பச்சை கல்ல இல்லை ஆள் இந்த அடுப்பை பார்த்தியோன்னு ஆள் அப்படியே வரட்டும் அதான் போடு. அதுதான் போடு. என்ன புட்டிக்கு இது வந்து ஜிப்ஸத்துக்கு அந்த புட்டி வைக்கிறது புட்டி வைக்கும் வரட்டும். நிகட் ஏன் கேட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணி ஓ ஓ ஓ ஓ காலப்பா ஆத்தி ஆள் அடிய பாதியோ நிகட் சரி வேற 4 ஆளு தூக்கி வை. அடிய நாங்கள் என்னன்னா முதல் இந்த ஜம்பரை மாற்றோம். ரொம்ப கடும் பழுக்கம் அது போட்டேன் அது போட்டேன் ஆளுக்கு தூக்கி வைடா தோல்ல முதல்ல உண்டு ஏற்றப்பட்ட வாடா அங்கே இப்படி பிடிச்சல ஏற்றுனேன். ஆறாவது எத்துன்னு பிறகு என்ன உடற்பயிற்சி காலமே உடற்பயிற்சி பாருங்க. நெல் எடுத்து பார்த்து எவ்வளோ இதா 100 ரூபாய்க்கு அது தேவைக்கு தான் எடுத்து தான் வேணும். ஏன்டா தொழிலே அது அதுதான் ஆளு கிலோவையும் சொல்லி போடுது. இப்படி எடுத்து ஓட மாட்டேங்குது நீங்கள் கிலோவையும் சொல்லி போடுது. 2500 கிலோ 2500 கிலோவா? ஒரு ரூபாய்க்கு 20 கிலோ என்ன? சரியா சாமான் இதுதானே? ரைட். அது சரியான வெளியின பா புரியும். அவர் அதுபடி அடுத்த யாருக்கு போகணுமா? ஒரு ஆளை குழம்ப விட்டா சிக்கல். குழம்ப விட்டா ஆள் இல்லை விளம்ப விளைக்கிட்டு உண்மையிலே இங்கே கொண்டு போய் காட்டணும். இங்கே போகிறாங்க வரட்டும். அடுத்த ரிப்போ யாவ கணக்கு தானே சாமான் கிடக்குதான்.
முதல்ல அங்கே இருந்தாங்க இப்போ இங்கே இருக்கீங்களே என்ன அன்றைக்கு ஆள் வீடியோ பார்க்கல அந்த பார்க்கல ஆளு சிம்பிளாக தான் எடுக்குதுன்னு அவன் செய்வான் செய்யுமா ஆளு பொருள் இடத்துல பார்த்துட்டுமே பொருள் இடத்த வா கட்டாயம் பார்க்கக்கூடிய இடம் உண்டாது ஓ இங்கே வேற என்ன இதை அடைக்கப்படுறேன் இல்லைவா ஏன்னா மழை என்ன சொல்ல விரும்புகிறப்பா கவிதாஜை பற்றி நீ உள்ள வாங்கல கவிராஜை பற்றி சொல்ல தேவையில்லை உலக நாட்டுக்கே தெரியும் கவிராஜ் இந்த வேலி எப்படி விளங்கு தெரியுமோ இப்போ நாங்களாம் சொல்லி தான் தெரியுமோ பார்க்க தெரியல என்ன உண்மையிலே எத்தனை பேர் தவம் இருக்குன்னு இருக்கு இவனை போல ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ளையா ஆரை போல கவிதாஜை போல எடுக்கலாம் உண்மையாக எடுக்கலாம் அந்த கதை கேட்டது ஆள் வாங்க கண்டுபிடிக்க போகுது அந்த இல்ல அது வேண்டாம் ஒன்று ரெண்டாயிரம் மட்டும் சொல்றோம் உலக நீதியே காய்ச்சிறாங்க ஓ 40 கிலோ இல்லை ஒன்று 40 ஒன்று 20 கிலோ அதான் 40 கிலோ 40 கணக்கு அப்படி வர இல்லையே இல்லை அதான் 40 கிலோ தூக்குறேன் 2 தூக்குறான் பாகு எப்படி உள்ளே அது என்ன பிரச்சனை ஆளை அவதிப்படுறாங்க அது ஆளுக்கு ஓட்டம் வந்துடுது கயர் போகணும் அப்போ ஆள் என்ன கண்டி 2 அடுக்கி விடுது வதியோ அதுதான் ஓ காணும் ஆளும் விஷயத்தோட ஏன்னா உண்டு எடுத்தோன்னே நேரம் காலியாக கொண்டிருக்கு இல்லை ஆளுக்கு அயர் முக்கியம் தானே ஓமம் அடி அடுத்த அடி ஓ கதை சரி அவன் தூக்குவான் அங்கே தூக்குனால போட்டு பாறை காட்டு கொஞ்சம் இல்லாட்டி சரியாதா ஓமம் நீங்கள் சும்மா முஷ்பாதிமா தூக்கி பாருன்ற தூக்கி பாருங்க ஆ ஏன் 37 வந்து கடைசியாக பெஞ்சே வருமா இருக்காது ட்ரெட்மில் மிஷின் ஒரு நாளுக்கு தூக்குற ஒரு வேலையில் இருந்தாலும் வட்டி குத்துனாலும் கொஞ்சம் சிக்கல் தான் உண்மையிலே எவ்வளோ அழகான முறையில் போடுறான் அது எல்லாரும் செய்யலாம் அதுதான் அது எல்லாரும் செய்யலாம் கஷ்டம் போட எல்லாரும் போடலாம் நீங்கள் செய்ய மாட்டீங்களா அந்த வேலையை புட்டி வைக்கிற வேலையை புட்டி வைக்கிற வேலையில நீங்கள் மேசம் மேலே ஒன்று தானே மேசம் மேலே தான் மற்றது நாங்கள் இந்த வேலையை போவோமே இல்லை நாங்கள் இப்போ உள்ள அடுப்பு கொண்டு தெரிவிக்கிறாங்க இதோட இப்போ உங்களுக்கு துடிப்பு இருக்கு இல்லையா இந்த பக்கம் பார்த்தல சூப்பராக காணிக்காங்க உங்களை வேலையெல்லாம் கவனம் செலுத்துறான் ஃபுல்லாக அப்படிதான் ஆனால் கவனம் செலுத்துறா ஒன்றோட வேணாம் பத்தியோ இல்லை அவையே ஒன்றோட வாரான்டா சரியா அப்புறம் நிறைய வேலைக்கு தூக்கணும்ல அப்போ அதுக்காண்டி ஓய் ஓய் ஃபுல்லாக புது டிஷர்ட் தானே வேலைக்கெல்லாம் பழைய டிஷர்ட்டே கல்ல காட்டாடு எல்லாம் அதில் என்னடா குதிரை புதிச்சும் படம் அது சரியில்லை நானும் தூக்குறேன் பிடிப்பேல் தானே ஓமம் அது பிரச்சனை இல்லை ஓ ஓய் ஓய் ஆளைத்தான் கடைக்கொண்டு நிற்கிறாங்க நீங்க 2500 கிலோ கூட அப்படி காத்து காட்டுறோம் அப்ப மொத்தம் 5 தூக்குவன் அப்புறம் நீங்கள் ஏசி தான் 5 தூக்கலாம் ஏன் உள்ளாவில் அங்கே போடுறான் 3 தூக்குறான் குட்டி தான் என்கிட்ட 3 தூக்கம் கிலோவை பார்த்து 60 வந்துடும் அது இப்படி இப்படி தூக்கணும் ஒன்றா தூக்கணும் பின்னேரம் தான் தூக்க முடியும் விளையாட்டு அதுதான் விளையாட்டு இப்படி தான் இருக்கும்
அவர் ஆயிரம் போகணுமா? உங்களுக்கு கனகாலம் இயங்குற எண்ணம் இல்லை, அதான் பிரச்சனை. எனக்கு ஒரு 2 ஏற்றுங்க, என்ன இல்லைண்ணா. ஓ முஸ்பாத்தியான் 2க்கே கஷ்டமா இருந்தாடா. நீ ஒன்றுக்கு மாறிட்டியே. ஆள் ஒன்று தூக்கணும் அண்ணா இது எடுத்தும். ஆ வைங்க வைங்க ஒரு 10 15 பஞ்சு கட்டியாடு இது. அதுவும் அவனு இந்த வீடியோவில் பிடிச்சலண்டா 3 இல்லை 30 வைப்பான். டைமில் வீடியோ சும்மாண்டா இருக்கும். கட்டாயம் 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 3 இல்லை 30 வைப்பான். அப்பாவுக்கு ஒரு 3 வைக்கட்டே. அப்பாவுக்கு 3 வச்சா திருப்பி லங்கா ஹாஸ்பிட்டலில் போட்டு வந்து. அதுதான் சரி, அதுதான் சரி. பஞ்சு தான் பஞ்சு தான் பஞ்சு தான் பஞ்சு தான். அதுதான் இருப்பேன். அவன் நெல்லி அடிக்க 1500 ஆட்டோ, நீங்கள் தெரிஞ்சால் பிடிச்சி 2000 அடிக்க அப்படி. இப்படி விளையாட்டு 1500 வருவேன். ஆ இப்படி ஏற்றாரு வருவேன் 1500. எப்படியே தாண்டி. சரி சரி போட்டான் போட்டான் குறைய இல்லை. சரி ஏன்னா அப்புறம் அடிக்கணும். ஆமாம், அவன் நெல்லி அடிக்கின்ற கேட்டவன். ஆனால் அவனை பிடிக்கிறத விட இந்த ஆள் தெரிஞ்சால் தானே அந்த ஆளுக்கு ஒரு ஓட்டத்தை கொடுப்போன்றது தான் ஆளை கூப்பிட்டது. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து புட்டியெல்லாம் வந்துட்டு இறக்கி வச்சாச்சு. அண்ணாக்களும் வந்துட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே வந்து சொல்லணும்னு சொன்னால் இந்த வேலைகளில் வந்து உண்மையிலேயே நிறைய ஒரு நுட்பங்களை வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பொதுவாக வந்து இப்போ புட்டி வைக்கிற அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில் சொல்கிறேன். நார்மலாக வந்து இப்போ இந்த இன்டீரியர் புட்டி என்ன ஸோ இதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து என்னென்ன தண்ணியோடையே தான் நெகலக்கிற அப்படியா தண்ணியோட வந்துட்டு கலந்து போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நார்மலாக சிவருக்கு வந்துட்டு அவங்க நீட்டான முறையில் வந்துட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து இப்போ எங்கள்ட அதாவது இப்போ நாங்கள் பிடிச்சிருக்க அண்ணா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு நாய் வந்து மோப்பம் பிடிக்கும் தானே, லைக் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து எங்கெங்கே எல்லாம் வந்து அந்த வெடிப்புகள் இருக்குதுன்னு சொல்லி, அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து சிவரில் பொதுவாகவே அந்த வெடிப்புகள் வரும். அப்போ அந்த வெடிப்புகள் வந்துட்டு எங்கெல்லாம் இருக்குதுன்றது ஆள் வந்துட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோட சொல்லி கிரைண்டர் வேண்டி அந்த வெடிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெட்டி அதுக்குன்னு சொல்லி அந்த வெடிப்புக்கு வந்துட்டு அது திரும்பவும் வந்துட்டு உருவாகாத படிக்கு வந்துட்டு அதை பாதுகாக்கக்கூடிய மாதிரிக்கான ஒரு மெட்டீரியல் தான் வந்து அந்த டிஎம் பிளாக்கான டேன் பிளாக். டேன் பிளாக்குன்னு சொல்கிற வந்து அதாவது டேன் பிளாக்குன்னு சொல்கிற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் பேர் இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல், அதாவது வந்து இது அந்த தண்ணி போகாமல் செய்யறதான அப்படியா ஸோ அந்த மாதிரியான ஒரு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் வந்து இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்குது. அங்கால இதுக்கு கலக்கக்கூடிய லிக்யூட் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த வெடிப்பு, அதாவது வந்துட்டு வெடிப்பை வந்துட்டு அதை கிரைண்டர் பண்ணி வந்துட்டு வெட்டி அதுக்குள்ளே வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி வந்துட்டு அண்ணா இப்போ ஒரு கோடு வந்துட்டு வச்சிருக்கிறார். நினைக்கிறேன் திருப்பி இன்னொருக்கா வைக்கணுமண்ணா என்ன இன்னொருக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த வெட்டுக்கு மேலால் வந்துட்டு வச்சுட்டு அதோட சரியா வழி அதாவது வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த இதில் வந்து அந்த ஈரதான் ஒன்று இருக்கு. இதுலேருந்து இந்த சிவத்தில் இல்லை அந்த அவர் வச்சு அந்த இதில் ஒரு ஜீப்பின் தன்மையா. அப்போ நாங்கள் டீப்பு போயெல்லாம் இதை பயன்படுத்தலாம் சைக்கிள்களுக்கு என்ன. அப்போ இங்கே இதை வந்து வச்சுருக்காரு. இன்னும் ஒருக்கா அதை வச்சு போட்டு லைக் இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி லைக் இப்போ இந்த சிவரில் இப்போ எங்கள் இடத்துல வந்து இந்த படிப்புக்கு இது வச்சுருக்கு. அதே மாதிரி இந்த உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்
இவரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு நீளமான வடிப்பு. அப்போ இந்த வடிப்புகள் எல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டால் அதுகளுக்கு வந்து நான் பதில் சொல்லுவேன். சில அப்பா தெரிஞ்சுக்குவேன். நான் 35-40 அது சில வேலை கனவு வடிப்பான்னு சும்மா சொல்லுவாங்க. நோமலை இது பெருசாக படிக்க இது கனவடிப்பு இல்லை கனவடிப்பப்பா. அங்கே எல்லா இடமும் படிப்பா இல்லை. வருது என்ன. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இது வந்து பொது, அதாவது வந்து சில வேளை வந்து அந்த பக்கைகளுக்கு வருதோ இல்லாட்டி இந்த ஒரு வெயிட்டில் வருதோ இல்லாட்டி பூச்சிகள் எதுவும் வந்துட்டு மிஸ் ஆகிறதால வந்துட்டு சில வேளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல வந்துட்டு பூசைக்குள்ளே அந்த சீமெண்ட் வந்துட்டு சடனாக இறங்கும் வெயிட்டில். அந்த இறங்குறது கூட ஒரு வெடிப்பு மாதிரி வரும். ஆனால் அந்த வெடிப்பு வந்துட்டு பிரச்சனை இல்லை. இப்படியான வெடிப்புகள் தான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அண்ணா அந்த கிரைண்டை பண்ணி வெட்டி அதுக்குரிய அந்த டேம் பிளாக் வந்துட்டு அடிச்சிருக்கிறார். ஸோ வந்துட்டு அடித்து அதுக்குரிய அந்த பேஸ்ட்டை வச்சு அதுக்கு பிறகு தான் வந்து அண்ணாக்கள் வந்துட்டு புட்டி அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உண்மையிலேயே அவங்களோட வேலையை பார்த்தா தெரியுதுண்ணே, நீட்டாக செய்வாங்க சொல்லி. உதாரணமாக இந்த வெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து அந்த நேரை வெட்டாமல் அது என்ன மாதிரி அந்த வெடிப்பு இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வளைச்சி வெட்டி இருக்குதா. ஏன் அதை வந்து நம்ம வேலை செய்கிறோம், அதை கடமைக்கு செய்யக்கூடாது. நம்ம காசு வாங்குகிறோம், அதை ஒழுங்கான முறையில் செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி நீதியாக வாங்கணுமன்றக்காண்டி வந்து உண்மையிலேயே வந்து வேலையை நேசிச்சுட்டு வந்து அவங்க செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ இன்றைய தினம் முதலாவது கட்டமாக இதை வந்துட்டு அண்ணா செஞ்சுருக்கிறார். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போயும் அந்த அரை கால் வெட்டி கொண்டிக்கோ எதுக்கு வெட்டுது அப்பா டஸ்ட் அப்பா வராங்க டஸ்ட் அடிக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அண்ணா வந்துட்டு வெட்டிட்டு இருக்காருமா. ஓடி கொடுக்க அந்த லைன் அளவு கோடு கூட்டி கட்டுவா சும்மா ஒரு அப்பா காலையில் பூசுதாப்பா. ஐயோ அது கிடைச்சிட்டு. ஓகே, அப்போ அது அப்படியே இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு சூஸ் பண்ண போகிற இந்த இன்டீரியர் புட்டின்னு சொல்லுவோம். அதாவது இந்த புட்டியிலே வந்து 2 வகை இருக்குது. ஒன்று இன்டீரியர், ஒன்று எக்ஸ்டீரியர். அதாவது வந்து உள்புட்டி வெளிப்புட்டின்னு சொல்லி இந்த உட்புட்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். வெளிப்புட்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விலை கூடவாக இருக்கும். சொன்னால் வெளியில் வந்துட்டு சிவரில் தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக, அதை வந்து வெதை சீலன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அப்போ அது வந்து கொஞ்சம் விலை லைக் வந்து இப்போ இது வந்து ஒரு 1000 சொன்னால் அது 2000-2500 மாதிரிக்கு வந்துட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த புட்டியிலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பல வகை இருக்குது. உதாரணமாக வந்துட்டு இந்த ஏசியன் கோஸ்வே, அதாவது வந்து இப்போ இந்த முந்தி வந்து ஏசியன் புட்டி கோஸ்வே புட்டின்னு சொல்லி செப்பரேட்டாக வந்தால் இப்போ வந்து ரெண்டும் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகி இந்த ஏசியன் கோஸ்வே அப்படின்னு சொல்லி இந்த புட்டி வந்துட்டு வருது. இதை விட வேறு என்னென்ன பிராண்டில் புட்டிகள் இருக்குதுண்ணா? வேறு என்னென்ன புட்டிகள் இருக்குது? நிப்போன் இருக்குதுண்ணா, கோஸ்வேயும் ஏசியனும் இப்போ சேர்ந்துட்டுது. நிப்போன் இருக்குது, வேறு ரொபிலெக்னு சொல்லி அப்படியான புட்டிகள் இருக்குது. ஆனால் இந்த ஏசியன் தான் பெஸ்ட். ஏன்னா இந்த ஏசியன் கோஸ்வே இந்த புட்டி வந்துட்டு பெஸ்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதன் நிமித்தம் நாங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ வந்துட்டு இப்போ நாங்கள் அதை தான் வந்துட்டு பாவிச்சு வந்துட்டு நாங்கள் எங்களோட சிவருக்கான புட்டியை வந்துட்டு வைக்க போகிறோம். அதே நேரம் உங்களுக்கு எங்களோட ஜிப்சம் வேலை செய்கிற பொடியில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ நேரம் 1 மணியாக தான் கேட்டே தெரியாது, இன்னும் வேலை தொடங்கவே இல்லை. அப்போ இப்படியான ஒரு நிலைமையில நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். என்ன ஓகே, அப்போ அவங்க வந்து பொடியல் தெரியும் தானே, அவங்க முஸ்லீம் பொடியல். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழுதுட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமையினுடைய பக்கத்தில் பள்ளி இருக்குது. ஸோ வந்துட்டு பள்ளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு வந்த நிமித்தம் இனி வந்துட்டு அவங்களோட வேலையை வந்து அவங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தம்பியாகட்ட வேலைக்கும் ஒரு உதாரணம் காட்டணும்னு சொன்னால் இங்கே பாருங்க, இந்த அறை வந்துட்டு இப்போ தற்காலிகமாக வந்து இது நாங்கள் அந்த கொடுத்த டிசைனுக்கு வந்துட்டு ஜிப்சம் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு இப்போ நார்மலாக 0.6 விட்டு காட்டு தம்பி. இது வந்து இப்போ நார்மலாக இப்படி பார்க்குறத விட அந்த புட்டி அடித்து ஃபினிஷ் பண்ணின அப்புறம் பார்த்தா உண்மையிலே அந்த வேலைன்ற ஒரு நீட் வந்து தெரியும். மேபி இந்த டிசைன் வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கு சம்டைம் பிடிக்காமல் இருக்கலாம். இது எங்களுக்கு பிடிச்ச ஒரு டிசைனுடைய நான் கொடுத்துருக்கிறேன். இதுன்ற ஃபினிஷிங் வந்துட்டு புட்டி வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எது சொன்ன மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரிக்கு இருக்குமே. ஸோ
ஸோ நான் வந்துட்டு அந்த மாதிரிக்கும் அந்த ஜிப்சம் வேலைகளும் முடிஞ்ச அப்புறம் வந்துட்டு காட்டுவோம். அப்போ தான் தம்பியாக்கிட்ட வேலையும் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிய வரும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த கலந்த வாளி எங்கிறா இந்த அந்த டேம் பிளாக் கலந்த வாளி எடுத்து அண்ணா அந்த டேம் பிளாக் நீங்கள் கலந்து வச்சு இந்த வாளி எங்கே எடுத்து போட்டீங்களோ ஓகே அந்த அறை கிடக்கும் அங்கேயும் பெய் வாட்டு கிடக்கு. இது என்னடா இது தண்ணியாக கிடக்கு. குறைஞ்சி வச்சு போடுவோம்டா வெள்ளையாக கிடக்குடாப்பா. அது ஒரு நினைக்கிறேன் இது தண்ணி விடையில அந்த லிக்விட்ல அந்த அதில் தர்ற லிக்விட்லேயே அதில் ஒரு புடிமானம் ஒன்று இருக்கு போல. ஓ வெடிப்புக்கு நல்ல சாமான் அதுக்கு வச்சு அந்த அவர் அழுத்தி போட்டப்ப இன்னும் ஒரு ஹோல் அடித்து போட்டு தான் புட்டி அடிக்கும். ஏன் வெடிப்புக்கு மட்டும் இல்லை மனத்தை பாருங்க மணியா கடை என்னமே கிடக்கு. இந்த இந்த அறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன அறை நாங்கள் நாய்க்கண்டு கட்டியிருக்கேன். இப்போவே ஆள் வந்து தந்த அறை வேலையில் நீங்கள் என்ன வேலை செய்கிறன்றதை பார்க்குது. முக்கியமாக இந்த வயரிங் ப்ளாக் வந்து சரியாக இருக்குதோ அதைத்தான் நான் பார்த்துட்டுருக்குது. ஏன்னா அந்த கரண்ட் அடித்தா கூட தான் அங்கே உயிர் போயிடுவோம். இந்த ஓகே போடாது சரி போடாது இந்த பேரைக்கு சரி போடாது. ஓ அப்போ இதை நாங்கள் சின்ன மனம் தானோ. அப்போ இந்த டேன் பிளாக் இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ இது வந்து 30 கிலோ டேன் பிளாக் ரைட். இப்போ டேன் பிளாக் கண்டைக்குள்ளே வந்து 30 கிலோ 30 கிலோ டேம் பிளாக்கோட இங்கால அதுக்குரிய லிக்விட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த 30 கிலோ டேம் பிளாக் அதாவது இதுட அப்புறம் இந்த லிக்விட் ரெண்டு விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ சொல்லுவாங்க எவ்வளோ வேறு நினைக்கிறீங்கப்பா சும்மா ஒரு கணக்கு இல்லையாப்பா. சரி இப்போ இந்த பைப்பை விளாண்டுட்டா 2 லட்சம்னு சொல்லுவீங்களா? இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ அந்த பைப் பண்டைக்குள்ளே நார்மலாக பைப்புக்குரிய விலை ஒரு குறைஞ்ச ஒரு 500 1000 100 200 சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த வாளிக்குள்ளே 30 கிலோ சாமான் கிடக்கு. இஞ்சாலையம் ஒரு 5-10 லிட்டர் திரவம் இருக்கண்டேக்கா அதுக்குரிய விலை ஒன்று அடிக்கத்தான் வேணும். அங்கே ஹாட்டான விட்டுரு என்ன சத்தம்டாப்பா. கீறிட்டு வெட்டுறா இல்லையே அது மேலே கீறிக்கிறாங்க சோக்கால என்ன என்னடா இடக்கிட அண்ணா அந்த வட்டிக்கு நிற்கிறபடியாக சத்தம் தானே. அப்போ காய்ச்சிக்குள்ளே அப்படியே கட் பண்ணிட்டேன். அப்போ சொல்லுங்கள் என்ன விலைன்னு சொல்லுங்கள் டக்கண்ட விலை ஒன்று அடி 2000 கவிதாஸ் டேன் பிளாக் இந்த விலையை அடிவா 14-18 வெள்ளம் சீட் கவட்ட விலைன்னு சொன்னான். என்ன 17-18 கணிக்குது. அக்கினி 38 இவன் அந்த இவனையும் சொல்லான் கொஞ்சம் கூட சொல்கிறான் தான் அந்த புட்டி வேலை செஞ்சு எடுத்து நின்றுன்னு சொன்னானே இல்லை அதால் கொஞ்சம் தனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ள உண்டு. 20000 செண்டும் 20000 அது வந்து அந்த பேக்காக வரும். ஒன்று 15 கிலோ பேக் மாதிரி வரும். இது 30 கிலோ பேக் மாதிரி 2க்கு 20 இல்லை 1க்கு 20 இல்லை ரெண்டும் சேர்த்து 20 ரெண்டும் சேர்த்து 20. அண்ணா இந்த 30 கிலோவுக்கும் இந்த லிக்விட் காணும் அப்படியோ அதே தண்ணியோட கலந்து கலக்குறோம் தண்ணியும் புரியல அதை விட்டு கலக்கிறது. ஓகே ஸோ அப்போ வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி வந்துட்டு கலக்கிறது. இப்போ இதுக்கு நீங்கள் திருப்பியோ வச்சு போட்டு தான் அடிப்பீங்களா என்ன அடித்தா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குமே நிலத்துக்கு அடிச்சுட்டு செகண்ட் கோடு வந்து 1 மணித்தியாலம் கழிச்சு செகண்ட் கோடு அடிக்கணும். அடிச்சுட்டு நிலத்துக்கு வந்து 24 மணித்தியாலம் காய விட்டுட்டு பேருந்து அதுக்கு மேலே நிலம் இழுக்கணும். அதில் வந்து ஓட்டையோ ஒன்றும் விழக்கூடாது. ஊசியோ ஓட்டையோ ஒன்றும் விழக்கூடாது. சுட்டியில் தொம்மண்டு போடக்கூடாது. வெட்டுரும்ப தொம்மண்டு போடக்கூடாது. நிலத்துக்கு ஒரு பலூனை நாங்கள் ஊதி விட்டால் அதை அப்படி பாதுகாக்கணும். ஊசி படக்கூடாது. மேலே நிலத்தை இழுத்து விட்டால் சரி தண்ணி வந்து அப்படியே அதிலேயே நிற்கும் உள்ளுக்கறங்க. இப்போ அதே மாதிரிக்கு தான் இப்போ இந்த இது வந்து இப்போ நீங்கள் இந்த வெடிப்புக்கு இது செய்கிற காரணம் என்னென்னா இது வெடிச்சு இருக்குதானே. இந்த வெடிப்பாக தான் இருக்க போகுது. உள்ளே தான் இருக்கும் வெடிப்பு.
இவர் வந்து வெடிப்பு வந்து வெளியில் காட்ட மாட்டார். இது என்ன செய்வாருண்டா விரிய போகிறார். வெடிப்பு தான் வெளியில் காட்டணுமென்று நினைச்சாருன்னு சொன்னால் விரியாரு. ஒரு ஈரதன்மை. வெடிப்பை வந்து வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார். வெடிப்புள்ளே தான் இருக்க போகுது. இல்லை அது நீங்கள் இப்போ இது அடிக்கிறதே சொல்கிறீங்க. இப்போ அடிக்காடி என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் இப்போ செய்கிற மாதிரி வட்டி இந்த இது இப்போ இந்த போட்டோ ஃப்ரூட் பஜ்ஜி வைக்காடி என்ன நடக்கும்? நாங்கள் புட்டி இழுத்தா பிறகு அது வெடிப்பாகவே இருக்கும். வெடிப்பு புட்டிக்கு வழியாலையும் வெடிப்பாக தெரியும். வெடிப்பாக திரும்ப வெடிக்கும் புட்டிக்கு மேலே. இப்போ இனி வரான்றீங்க? இனி வராது. ஓகே 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 ஓகே. ஸோ அந்த இதான் வந்து இந்த சரியான விளக்கம். அதாவது வந்து புட்டிக்கு வழியில் அந்த வெடிப்பு தெரியக்கூடாதபடியாக இப்போ இதை வந்து அண்ணா செய்கிறார். பார்க்கத்தானே போகிறீங்க. அதாவது அண்ணாட வேலை வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து நாங்கள் ஒரு கட்டமாக காட்டுவோம். லைக் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அறைக்கு 2 கோடு 3 கோடு அப்படி ஏற்றுவாங்க. அது டிபெண்ட் ஆன் அதாவது அந்த சைட்டை பொறுத்து. ஏன்னா சில இடங்களில் 3 ஏற்ற வேண்டி வரும், சில இடத்துல 2ஓட சரியான அப்படி தானே. சில இடத்துல 2ஓட முடிப்பாங்க, சில இடத்துல 3 ஏற்றுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக வந்துட்டு செய்வாங்க. இப்போ எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படின்றதையும் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். சேம் டைம் எங்கள்கிட்ட ஜிப்ஸும் அடிக்கிற தம்பியாங்களே இந்த மாதிரி படுத்துட்டாங்களா இல்லை வருவாங்க கொஞ்சம் இப்போ அந்த இது ஜூஸ் பண்ணிட்டு போனாங்க, அதெல்லாம் குடிச்சு அப்படி அதை குடிச்சு போட்டு கொஞ்சம் படுத்து தான் வருவாங்களா? ரைட். அப்போ அதை படுத்து போட்டு வந்து வேலை செய்வாங்க. இங்கே பேங்க தம்பியாகிட்ட ஜிப்ஸம் பேரையும் நான் உங்களுக்கு முதலே காட்டினேன். முக்கியமான விஷயம் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் அந்த செலக்ட் பண்ணக்கூடிய அந்த அதாவது ஜிப்ஸம் போட்டு அடிக்கிற ஸ்க்ரூ வந்து நான் முதலே சொன்ன தெரியல வந்துட்டு ஸ்டார்ன்ற ஸ்க்ரூவில் வந்துட்டு நீங்கள் வாங்குங்க. மற்ற அந்த ஆணியில் வந்து கொஞ்சம் நெருக்கி அடிக்க சொல்லுவோம். லைக் இது வந்து காணும் நினைக்கிறேன். இதை விட நெருக்கி அடித்தா குப்பையாக போயிடும் என்று வந்துட்டு நிறைய ஆணி முடியும். இந்த மாதிரிக்கு கொஞ்சம் நெருக்கி அடித்தா சில பேர் வந்து கொஞ்சம் கூட தூரம் அடிப்பாங்க. ஆனால் கிட்ட அடித்தா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். சரி தானே. அதை விட மெல்வா போட் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அதை விட வேறு சில போட்டுகளும் யூஸ் பண்ணுவாங்க. அதை விட குவாலிட்டி குறைஞ்சதாலும் இருக்குது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஓகேயாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 4 சைட்டுக்கு வந்துட்டு இப்போ எங்களுக்கு 4 லைட் வரும், வந்து பெரிய லைட் வரும். அதை விட இந்த சைட் போர்டருக்கு வந்துட்டு இந்த குட்டி லைட்டுகள் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு புட்டி அடித்து ஃபினிஷ் பண்ணி எல்லாம் அவங்களோட ஒர்க் அந்த ஃபைனல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஒரேடியாக 2 பேக் கலக்க போகிறீங்களா? 2 வாலி. 2 வாலியா? இது ஒரு புது சிஸ்டம். நான் இப்போ தான் பார்க்குறேன் இப்படி உண்டு. அண்ணா இந்த வேலையை பார்த்து பழக போகிறாங்க. அதுக்கான வேறு கம்மோடு தான் போட்டுருக்காங்க. அந்த கம்மோடு ஒரு சின்ன ஒரு கம். அது காணான்றீங்களா? அது காணாது. அதுக்காண்டி தான் அதனால் சீமெண்ட் கலக்கிறோம். அது சரி. இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் வீட்டுக்காரன் என்ன பிடிச்சிருக்குது அதுதான் முடிஞ்சுது. இனி மற்றவங்களோட கதை அது யார் காய்ச்சாலும் அது எங்களுக்கு தேவைன்ற இல்லை. இப்போ உங்களோட கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக செய்கிறீங்க வேலை? நீங்கள் 20 வருஷத்துக்கு மேலே இருக்குமே. 2007 ஆண்டு கொழும்புல இறங்கி நம்ம 2007 அவுட் சைடு கூட அடித்தீங்களா? இது இப்போ என்ன கரண்ட்லாம் அங்கே கிழக்கும். இது என்ன அந்த இது மல்டிப்ளாக் ஒன்று வேணி நான் பிறகு இப்போ இன்றைக்கு சமாளிக்குமா? ஆமாம், குத்தி குடஞ்சி ஏறி மிக்ஸ் பண்ணுறாக்குமா என்னடா? கவனம் போகுது முடிகிறதுகள். மெண்டே இதாக இருக்கட்டும், ஹில்டியாக இருக்கட்டும், எவ்ரி திங் மெண்டே நல்லது. சலோட்டை படிச்சுனே வேலை நல்லபடியான கலவையால் நல்லபடியான வேலைன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல இது வரும். இல்லை வேலை பிள்ளைன்னா ஒன்று அரைச்சி விட்ருவாங்க. அப்படி வரான்னு நம்புகிறேன். நான் மல்டிப்ளாக் ஒன்று வேண்டியேன் பிறகுக்குள்ள. அங்கால தம்பியாக்கள் நெருப்போல போகிறாங்க. அவங்க கோழிக்கல்ல பொறுமையோட நினைக்கிறான். வா இது என்ன கீர்த்து அடிக்கிறீங்களோ என்ன உலகம்? எல்லாம் தோடம்பழம் தான், எல்லாத்தையும் தோடம்பழம் தான். டவுட்னா டாக்டர் கூப்பிடுங்க, அவட தான் இருப்பேன் கரையை போட்டு தான். ஆனால் எனக்கு என்ன சொன்னாலும் அவன் வேலை நான் விருப்பம். அந்த கதை எனக்கு இருக்கும். கதைக்கு தாங்க ஆசை. வேலை என்ன கதை விருப்பம் எனக்கு.
கடைசியாக கொடுத்த டிசைனை பார்த்துட்டு போவோம். சிவாஜி சொன்ன மாதிரி இதுதான் டிசைன் பேரன் பாருங்க மக்களை. இப்போ நான் வந்து தம்பிக்கு கொடுத்துருக்குற டிசைன் வந்து இதுதான். இப்படி தான் பெறவனு கொடுத்துருக்கேன். எப்படி வருதுன்றதை நாங்கள் அப்புறம் பார்ப்போம். அடே எனக்கு விளங்க இல்லை. இப்போ இதில் ஏன் இந்த வளைவு இருந்து விளங்க இல்லை எனக்கு. இது எப்படி எடுக்க போகிறேன்? எது எந்த வளைவு? இந்த வளைவு எதுன்னு காட்டுவோம். புதா ஓகே. அப்போ அந்த பொட்டி எது? இந்த பொட்டி எது? நடுப்பட்டியாவது பாரு. அப்ப பாரு. இப்ப இந்த மூலையா அந்த மூலை இந்த டேய் என்னடா லூசுமே கேக்க அது நேரா இல்ல. சரி அதுக்காட்டி இவ்வளவு தள்ளி வராடா. டேய் இங்க வேற அது இந்த 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 மூளைகள் அதான் அந்த மூளை எடுத்தா சரியா வரும்ன்ற இல்லையே. இங்கே வரணுமேடா. இடம் போகாட்டி சின்ன நாக்கு ஏன் பிரியோசனம் இல்லை? அடே நீ ஃபர்ஸ்ட் பிரிடா. ஓ ஓ டே அது சரி. ஆனால் இந்த பொட்டிக்குள்ள இந்த டிசைன் வந்து இப்படி குறுக்க இருக்கணும்டா. ரெண்டு மூளைக்கும் தானே இருக்குது. இங்கே சரி இந்த மூளைக்கு இல்லைன்னு வைப்போம். இங்கே வேறு இந்த மூளை இங்கே இஞ்சால் மூளை இஞ்சால் வருது ஆ டே அதுதானே டிசைன்டா. பிள்ளை இல்லை இது. சரி கதையை விடு. எனக்கு இதே மாதிரி வருமோ? ஓ இல்லை நான் சொல்கிறேன் இதே மாதிரி வரணும். இப்போ இதில் இருக்கிற மாதிரியே வரணும். ஆனால் வராது. நீங்கள் அவ்வளோ அடிச்சு போட்டு போகிற கலாட்டினா அநியாயமாடா. அப்போ கொஞ்சம் சின்ன நாக்குறதாடா லெண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இது இதில் முடியுமா இருந்தால் அசிங்கமாக இருக்குமாடா. அந்த மூளைக்கு குறுக்க இருக்கணுமாடா. கொஞ்சம் அதுக்கு மிஷினை காட்டிட்டு வரோம். ஒரு வாலி காணுமோ? நீ எனக்கு எப்படி வேலை பண்ணு கீறி காட்டுவாம இருக்கா? நாங்கரிகாரன் பேரு இது இது சதுரம். ஓ இது போல் நடிச்சு அப்போ அவர் கேட்டு வருங்க
சரி இவன் அப்படி வர்றதா இருந்தாலும் நான் சொன்ன சிம்பு கொஞ்சம் கிட்ட வந்திக்கலாம் இல்லையோ கொஞ்சம் கிட்ட வந்திக்கலாம் இல்லையோ சென்டருக்கு பாக்ஸ் போடுறேன் இப்போ நீ இப்போ சென்டருக்கு பாக்ஸ் போடுறியா அப்போ இதுக்கு வர்ற இதோட வழி அங்கே வருமா இங்கே உள்ளாட வழி அங்கே வருமா சரி அப்படின்னா ஓகே அடிப்பா நீ இதே ஸ்பேஸ் அங்கே எடுத்துதா அப்புறம் யோசிப்போம் ஓகே போயிட்டு ஓ அதாவது இங்கே இவ்வளோ இடவழி அங்கே சைட்டுக்கு அவ்வளோ இடவழி அதே மாதிரி அங்கேயும் அவ்வளோ இடவழி சைட்டுக்கு அவ்வளோ இடவழி வேணும் இங்கே இல்லையா அங்கே வரணும் இங்கே உள்ள இடவழி இங்கே வரணும் இங்கே வரணும் யா அது ரைட் பாய் ரைட் கவனி பாய் மங்கிவா 2 பேக் போட்டாச்சோ குட்டி 2 பேக் குட்டி போட்டாச்சோ இங்கே வசத்தன் கொண்டு வருது ஒரு வசத்தன் கொண்டு வருது ஒரு நல்ல ஒரு பசத்தன்மை வருது ஏன்னா அப்போ உங்களோட முதல் கோடு ஒரு இந்த கலர்லாம் பெறுமா சாம்பல் கலர்லாம் பெறுமா அப்படியா அல்லாட்டி ஒயிட்டாக இருக்குமா காய கொஞ்சம் ஒயிட்டாக வருமே தனி வெள்ளையாக இருக்காது ஒரு கொஞ்சம் அப்படியே ஆள் கையால் அப்படியே மடிச்சு எடுக்கு ஆனால் நார்மலாக கொழுப்பே நல்ல பசை தான்டா இது புட்டியோட கொழுப்பு அடிக்க நல்ல புட்டிப்பாக தான் பிடிக்கும் என்ன ஒரு பேக்குக்கு எத்தனை கிலோ சீமெந்து கலக்குறீங்க 3 கிலோ அது என்ன ஒரு கை அளவில் போடுறீங்களா டோட்டல் அளவு வாங்கிட்டாங்க நல்லா கிடக்க கலக்கு அந்த காட்டின குறை அடுத்த இது வச்சு இதை பேப்பரால் உறைஞ்சி போட்டு கொடுக்க வேண்டியா இதே என்ன உறைஞ்சி போட்டு அடிக்கும் அப்படியே வச்சு அடிக்கும் அதான் என்ன பச்சையாக கிடக்குன்னு உடனே கழுவி போடுவோம் கழுவுற ஈஸியா கழுவுற ஈஸியா அதுதான் வெஜ்ஜு போட்டு குட்டியோட சரி அதுதான் கிளீன் தான் ரைட் ஒரு எந்த இந்த இந்த லைக்கு அடிக்க போறீங்க ஏற்றி காட்டும் லைட்டாக பார்த்துட்டு போவோம் டாக்கன் டைம் ஆகுது ஒரு சொட்டு மற்றதா என்ன பக்கம் ஆள் செய்யாது இல்லை அது செய்தானே ஆளா வீடியோக்கு வைக்கப்படுதா நல்ல கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நல்ல ஒரு வேலையாளனுண்டா அதுக்கேற்ற ஒரு வேலையாளாக தான் நீங்கள் வருவீங்க எதிர்காலத்தில் ஓ சீமெந்தோ அப்போ என்ன சீமெண்ட் தானே இப்போ ஒன்றா நார்மலாக பிளாஸ்டிக்கு எடுக்கும் பூச்செலவுகளுக்கு அப்படின்னா அடுத்த முறை எடுக்க மாற்றி இருப்பேன் பிரச்சனை இல்லை இது என்ன எத்தனை நம்பர் சீமெண்ட் பேங்க் அது 107 இல்லையே ஆ என்ன நம்பர் சீமெண்ட் இது நம்பர் வந்து ஃபோனில் பார்க்கணும் இதாரு 1247 ஓகே இதுதான் பிளாஸ்டிக் அதில் யூஸ் பண்ணுறது
107 வந்து இது கான்கிரீட் கிடக்குறது. அடி ஆயிடுச்சு. அடி 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 அடியா அடி அடியா அடிய பார். ஆனால் அந்த என்ன இந்த சீமெண்ட் கலந்தோடையே கலரை பார்த்தியேன்னு இப்போ காய கொஞ்சம் ஒரு இதாக வரும். ஆனால் சில ஊரில் புட்டி அடிக்கிறது தானே ஆகலைண்ணா. உண்மையாக புட்டி அடிக்கிறேன் மெயின் ரீசன் என்ன ஒரு நல்ல ஒரு லுக் வரணும் பண்ணுறானே என்ன ஏசிமா ஏசிக்குமா. ஆனால் அந்த கை நிகங்கள் பட்ட அந்த சிவர்கள் என்ன இது கொஞ்சம் பஞ்சிப்படுமா? இது கொஞ்சம் சீமெந்தோட இருக்கிறோடையே கொஞ்சம் பஞ்சிப்படும் என்ன. அப்போ இது ஒவ்வொரு வரையும் புட்டி அடிச்சு முடிய கதவை போட்டு வச்சாரு ஏன்னா ஆக்களை விட்டாச்சு கழிஞ்ச இவங்க வந்துஞ்சு என்ன ஆள் சாடி கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தியோ. ஆள் நேரத்துக்கு வீட்டை வேணும் போல. ஆள் சைட்டை அடிக்கிறான் குத்தனை அடிக்கிறார். அதுதான் நானும் கேள்விப்பேன். அவருக்கு அப்படி இல்லை தான் மற்ற அளவு அப்படி இருக்கும் என்ன. அது என்ன 2வது கோடம் இப்படி அடுத்த இடவழி வந்து அடுத்த இடவழி வந்து இப்படி போகிற ஹேண்டில் வந்து பள்ளத்தாக்கு நிலவை கொண்டு போய் அடுத்த பக்கம் இந்த இடத்துல வந்து இந்த பள்ளம் வந்து 2 பக்கம் சேர்ந்து வந்தால் ஒரே 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 வளைவிலான்னு போகும். அந்த ஃபில்லாகாது ஃபில்லாகாது பள்ளம் வந்து மூடுப்படாது. இந்த பள்ளத்துக்கு வந்து காட்டில் வந்து வளைஞ்சு தான் இப்படி போகும். அடுத்த நான் இங்கே எடுக்க இந்த குறை வந்து மூடுப்படாது. எங்கள் கிடக்கு ஆனால் புட்டி வேலை வந்து மெயினான வேலை பார்த்தா ஆசைப்படணும் மாக்கள் கேட்கணும் யாராப்பா வச்சா புட்டியன் புறவங்களும் வேலை உம்போம். புற வேலை உம்போம். புதுக்குமே இல்லையோ நானே உண்மையாக ஊற்ற சொல்லிக்கிறாங்க நம்ம இல்லையே இல்லைங்க ஆளுண்டே வீடு முழுக்க முடிச்சிடும் போல ஆள் போகிற போக்கு. அது கொஞ்சம் இளம் கண்டும் தானே என்ன இளங்கண்டு ஆள் அடித்தாலும் ஆள் அடுத்த மேற்ப இதே 2 முதல் கோடு ஏற்றுவீங்க ஃபுல்லாக அப்படியோன்னா அப்போ இப்படி மாதிரி ஒரு சின்ன ஒரு கிணமௌண்ட் ஒரு மொத்த கிணமௌண்ட் வேறு மேலே இப்போ குட்டியிலேண்ணா மேலே இப்போ புட்டின்றது ஒரு மேலேயமான செலவு தானே. இப்போ நம்மளாக பூச்சிலே 2 கோட்டு பில்லர் அடிச்சு போட்டு பெயிண்ட் அடித்தாலே நல்லா இருக்கும். அதை தாண்டி நாங்கள் புட்டி அடிக்கிறவன்டே என்னத்துக்கு அந்த அப்படி ஒரு க்ளீன் லுக் கொண்டு வரணும்னு தானே. அதுக்காக தான் சரியான ஆக்களை பிடிச்சி கொடுக்கணுன்ற அது விரையிலேண்டா அந்த புட்டிக்கு கொடுத்த அவ்வளோ காசும் கரைவு தான். சரி அப்போ வேலையை செய்யுங்கோ. நான் கிளம்புறோங்க யாழ்ப்பாணம் போகணும் போயிட்டு வரேன். விளக்கிட்டே அடிக்கணுக்கா நிற்க போறீங்களா? சரி ஓகே அப்போ வந்து சந்திப்போம். ஓகேண்ணா ஓகே ஓகே ரைட் ஓகே. சரி வேண்டாம் குஞ்சல் அம்மா என் வேளாற பிள்ளைகளை பார்த்தா ஒரு ஆசையாக தானே இருக்குங்களா சின்ன கண்டுகள் தான். பாருங்க நான் சொன்னேன் வந்தான் அந்த வேலையில் நுட்பாரன் ஐயோ கடவுளே என்ன அழகுறியான கடவுளங்க இல்லை அப்படி
சிம்பு சொன்னாண்டா சரியாக தான் இருக்கும். ஒன்று கொண்டு இல்லை சொல்ல மாட்டான். சரி எங்கே படையப்பா காணு? ஆ கோயிலுக்கு. சரி வாரம் போட்டா அப்பா நிற்கிறான் தேவையா கேளுங்க. சிம்பு வேடியா அப்பா நிற்கிற ஆண்டி கொஞ்சம் தான் வருமா? இந்த புட்டியல் அடித்து மாவுகள் வைக்கத்தான் கொஞ்சம் வீட்டு வேலைகள் குறையுமா போல வருமே. புட்டியும் இது நாங்கள் அன்னையை வச்சு பிடிச்சி அன்னையை வச்சு அடிக்கிறோடையா அந்த புட்டின்ற கலர் தெரியல. ஆனால் காய தெரியும்டா, காய வைட்டாக வரும் வேண்டா. 20 கிலோவுக்கு ஒரு 3 கிலோன்ற என்ன சும்மா ஒரு கொஞ்சம் தான் அது காய வைட்டாக வரும். உங்களோட வேலையில் இருக்க முடிஞ்சது தானே என்ன இதுக்கு விட்டால் சப்போர்ட்டிங்களை போட்டு முழு புட்டியே கொண்டு ஆ இனி புட்டி அடிக்கிறதானே இல்லை இனி புட்டி அடிக்கிறதானே மேலுக்கு என்ன என்ன அதுதானே அது அப்புறம்டா வயரிங் பல்புக்கு இது இந்த வயரங்கடா நீங்கள் இழுக்கவே இல்லையா கப்பட்டி அதுக்குலாம் அழுப்பாங்களா? ஓகே சரி சின்ன நான் வாரம் போட்டா தம்பி வாண்டாடி. என்ன மாலை போட்டுக்கணும் அந்த சுப்பேச வேலையை பார்த்து அந்த கல்யாண மளிகா கட்டி கொண்டு வர அந்த பொம்பளையில் அப்புறம் வீட்டில் எல்லாம் போட்டுதுன்னு போட்டு கரைச்சப்படுத்துவாங்க. அதே மாதிரி நல்ல சம்பளத்தில் மாலை போட்டுக்கணும் திரை இல்ல அம்மா கூட்டாண்டு இருந்தது ஆள் வந்து இதுல சரி வராது. இப்படி கிடக்குற மண்ணெல்லாம் கண்ணுலையும் காட்டப்படாது. மற்ற ஆளும் சும்மா இருக்கா அதெல்லாம் இப்போ அங்கே ரெண்டா இங்கே சுற்றி கொண்டு திரிவார் இங்கே சுற்றி தானே. அதனால் இப்போ உள்ளுக்கு சுத்தப்படுது இந்த அந்த இடத்துல நான் இது நான் பார்த்தது அப்பா ஷர்ட்டில் அணிக்கிறாண்டு. ஆனால் ஆப்ரேஷன் முட்டம் ஷர்ட்டோடைய காட்டினாங்க இல்லை தானே. அப்போ ஒரு உடம்பு இப்போ ஒரு உடம்பு இல்லை தானே. ஆனால் இப்போ கொஞ்சம் பச்சைமே கிடையாது உடம்பு நான் சாடையா மெல்லிசோ கொஞ்சம் அதுதானே அதுதானே. சரி பாரு போட்டு அவங்களுக்கு அந்த டீயோக்கா வண்டி கொடுங்கப்பா. ஓகே அப்போ பார்த்துருப்பீங்க வீட்டு வேலைகள் கொஞ்சம் சுமாராக போய்கொண்டிருக்குது. என்ன சொல்கிறது வந்து உண்மையிலே வேலையாக்களை பிடிக்கிறன்ற வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்களே என்ன சொல்கிறது வந்து என்ன தம்பி உங்களுக்கு தானே ஒரு சோசியல் மீடியாவில் போட்டு 1000 பேர் வருவாங்க கஷ்டம்னு கேட்டால் 1000 பேர் இல்லை 10,000 பேர் வருவாங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் உண்மையான சரியான வேலைக்காரர் அப்படி வந்து வேலை செய்வாங்க அப்படின்றதான் நீங்கள் விஷயம். அந்த அடிப்படையில் வந்து இன்றைய அந்த என்ன சொல்கிற அந்த புட்டி வேலை உண்மையிலே நாங்கள் கொடுத்த ஒரு அண்ணா நல்ல ஒரு வேலைக்காரன் நிற்கிறேன் வந்து நல்ல மாதிரி செய்வாருன்னு நம்புகிறேன். பார்ப்போம் இந்த மாதிரி முடியுது அப்படின்றத நாங்கள் வந்து ஃபைனல்லையும் காட்டுவோம். தொடர்ந்தும் அப்டேட்டில் இருங்க வந்து ஒவ்வொரு வீடியோ முடிவுலையும் நாங்கள் வீடு சம்மந்தமான வீடியோக்களில் சொல்கிற விஷயம்தான் வந்து ப்ரே பண்ணுவோம் நல்ல மாதிரி முடியணும் அப்படின்னு சொல்லி நல்ல மாதிரி முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.